இன்னைக்கு ஹேர் வாஷ் டேங்கிறதையே மறந்துட்டு எப்போதும் போல் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு டைம் பார்த்தா 7:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்க உள்ளே போனதே 7:45 தான். சரி, ஓகே, 8க்குள்ளே குளிச்சிடலாம், அதுக்கப்புறம் டக்குன்னு ஆஃபீஸ் கிளம்பி போயிடலான்னு பார்த்தா நான் குளிச்சுட்டு வந்ததே 8:20 தான். போச்சுடா, இதுக்கப்புறம் எப்படி நான் ஹேர் ட்ரை பண்ணி சாப்பிட்டு கிளம்பின்னு கீழே நின்று காய வச்சாலாம் காயாதுன்னு கட்டில் மேலெலாம் நின்று காய வச்சேன். அப்படிக்கும் ஹேர் ட்ரையே ஆகலை. அதோட சாப்பிட்டுட்டு நான் அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. நான் ஒன்று சொல்லியே ஆகணும், இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹேர் வாஷ் பண்ணாலே ஏதோ அழகு ஏதோ அதிகமாக கூடின மாதிரி, ஏதோ ரொம்ப பிரைட்டாக அப்படி ஃபீல் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக ரெட் ஹார்ட் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு, அதனால அக்கா வீட்டிலேருந்து அம்மா பாயாசம் செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. சத்தியமாக சொல்கிறேன், என் லைஃப் டைம்லேயே இந்த மாதிரி ஒரு பாயாசம் நான் குடித்ததே கிடையாது. அப்படியே அது குடிக்க குடிக்க ஏதோ பால்கோவா சாப்பிட்ற மாதிரி சீரியஸாக வேறு லெவலில் இருந்தது. இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன்ல, வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு வெளியில் போய் ஏதாவது சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோன்னு. அதனால நாளைக்கு போக முடியாதுன்றதுனால இன்றைக்கி வெளியில் போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்கே போனோம், என்ன சாப்பிட்டோன்றதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் சொல்கிறேன். அதோட ஹார்ட் பீட் சீரிஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே லஞ்சை முடிச்சாச்சு.